நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்க தம்பி. இப்போ இந்த இயற்கை வேளாண்மைன்னு புதுசா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்க காலத்துல இதுதான் வழக்கம். உரம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் இல்லாம நாட்டு மாட்டு சாணம், மண்புழு உரம்னு மண்ணையும் இயற்கையும் வாழ வச்சுதான் விவசாயம் பண்ணோம். அப்போ விளையிற கம்பு, கேழ்வரகு, சாமையெல்லாம் நல்லா இருந்துச்சு, சத்து நிறைஞ்சதா இருந்துச்சு. ஒரு முறை சாப்பிட்டா போதும், ஒரு நாள் முழுக்க உடம்புல தெம்பு இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி நோய்களும் இல்லை, மருந்து மாத்திரைகளும் இல்லை. இந்த சிறுதானியங்கள்ல அவ்வளவு சத்து இருக்கு. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாரும் அதை பத்தி பேசி அதையே தேடி சாப்பிடுறாங்க. இயற்கையை விட்டு நாம எங்க போனாலும் கடைசியா அதுகிட்ட தான் திரும்ப வரணும். இது காலத்தின் நியதி. நீங்க சாப்பிடுற அந்த புது ஃபுட் எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அதெல்லாம் நம்ம பழைய கஞ்சிக்கும் கம்பு சோறுக்கும் சமானமாகாது. எங்க காலத்துல சாமை, திணை, வரகு, கேழ்வரகுன்னு வகை வகையா சாப்பிடுவோம். அதுலதான் அவ்வளோ சத்து இருக்கு. ஒரு வாய் சாமை சோறு சாப்பிட்டாலே போதும், மணிக்கணக்கா பசி எடுக்காது. இந்த சிறுதானியங்களை ஏதோ ஏழைகள் சாப்பிடுற சாப்பாடுன்னு நினைக்க கூடாது. அதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கை உணவு. இந்த அரிசி, கோதுமை எல்லாம் பெருசா புழக்கத்தில் இல்லை. வரகரிசி சோறு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதுபோல கேழ்வரகு ரத்த சோகைக்கு மருந்து மாதிரி. கேழ்வரகு கூழ் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. உரமே இல்லாமல் பயிர் செழிப்பா வளர்ந்த காலமெல்லாம் போச்சுப்பா. இப்போதெல்லாம் பூச்சி மருந்துக்கும் ரசாயன உரம் போட்டால்தான் விவசாயமே லாபமா இருக்கு. அந்த காலத்துல எங்கப்பா நோய்? நிலத்துல உழவு ஓட்ட மாடுகளும் உரத்துக்கு சாணமும் இருந்தது. விதைகளே வீரியமா இருந்தது. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பயிர் பண்ணோம். மழை பெஞ்சா சந்தோஷமா இருப்போம், வெயில் அடிச்சா சந்தோஷமா இருப்போம். இப்போ இருக்கிற மாதிரி பூச்சி மருந்து இல்ல, நஞ்சு கலந்த உரம் இல்ல. நிலமும் தானியமும் மனசுக்கு நிறைவா இருந்தது. அதனால எங்க உடம்புக்கும் நோய் வரல, மனசுக்கும் நோய் வரல. இப்போ நீங்க புதுசா ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்றீங்க. ஆனா எங்க காலத்துல அதுதான் வழக்கம். நிலத்துல பயிர் போடுறதோடு மட்டும் இல்லாம மாடு, ஆடு, கோழி வளர்த்தோம். அதோட சாணம் உரமா பயன்படும். பயிர் கழிவுகளை கால்நடைகளுக்கு உணவா கொடுப்போம். அதுல இருந்து பால், முட்டை, இறைச்சி கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். எங்க அம்மா கோழிக்கூடு சுத்தம் பண்றதும், எங்க அப்பா வயலுக்கு போறதும், நாங்க மாடுகளை மேய்க்கிறதும் என ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருந்தது. அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் விவசாயம் செழிச்சது. இப்போ நீங்க புதுசா பேசுறது எங்க தாத்தா காலத்துல இருந்த முறை. அந்த காலத்துல விவசாயம்னா வெறும் பயிர் மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருந்தது. லாபம் மட்டும் இல்ல, மனசுக்கும் நிறைவா இருந்தது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. வயல்ல டிராக்டரோட சத்தம் தான் தெரியும். ஆனா எங்க காலத்துல அதுக்கு பதிலா மாடுகளோட மணியோசை தான் அதிகமா கேட்கும். வயசான மாடுக கன்றுகளோடு நான் பேசுவேன். வயலுக்கு போறப்ப அந்த மாடுகளோட அரவணைப்புல தான் என்னால் தொடங்கும். இப்போ விவசாயம் பண்ண டிராக்டர் வேணும், உரம் வேணும், மருந்து வேணும். ஆனா அந்த காலத்துல மாடுகள் போதும். நிலத்தை உழுறதுல இருந்து விளைஞ்ச நெல்ல வண்டியில கொண்டு போறது வரை எல்லாமே மாடுகள் தான். விவசாயத்துக்கு உரம் தேவைப்பட்டா அதுவும் அந்த மாடுகளோட சாணம் தான். நிலம் ஆரோக்கியமா இருந்துச்சு, அதுல விளையிற பயிரும் ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்ப விவசாயம்னா ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எங்க காலத்துல அது ஒரு வாழ்க்கை. இந்த டிராக்டரும் உரமும் விவசாயத்தை வேகமாக்கி இருக்கலாம், ஆனா அது எங்க வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சு. இந்த மண்வளம் போச்சு, தண்ணி இல்ல, விளைச்சல் இல்ல. நாங்களும் மனசுக்குள்ள ஒரு பாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் உழவு ஓட்டுறப்ப மாடுகளுக்கு என்னோட வலிகள் தெரியும். அதுக்கு என்னோட கஷ்டங்கள் புரியும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போது இல்லை.